அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய நபிகளாரின் புகழ் பாடும் கவிதை தொகுப்பாகும். பானத் சுஆத் என்ற பெயரில் புகழ்பெற்ற அவர்களின் இந்த கவிதை தொகுப்பு. வாருங்கள், இதிலே உள்ள கவிதைகளையும் நபிகளாரை பற்றி அவர்கள் பாடிய புகழ் பாடல்களையும் நாம் பார்ப்போம். அதன் விரிவான விஷயங்களையும் உள்ளே காண்போம். அல்லாஹு தஆலா நபிகளாரின் நேசத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த பாடத்தில் நாம் 20 கவிதைகளை முடித்திருந்தோம். அந்த கவிதைகளில் நாம் ஒட்டகத்தை பற்றி கவிஞர் வர்ணித்ததை பார்த்தோம். ஆரம்பத்தில் அவர்கள் பிரியமான அவளுடைய தோழியை பற்றி, சுஆதை பற்றி கூறினார்கள். அவருடைய அந்த பெண்ணின் அழகை பற்றியும், அந்த வாக்குறுதியை மீறிவிட்டால் அந்த பெண் என்பதையும் கூறினார்கள் கவிஞர் அவர்கள். பிறகு கவிஞர் அவர்கள் அந்த சுஆது தூரமான இடத்திற்கு சென்று விட்டால், அந்த சுஆதை காண வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு வலிமையான ஒட்டகம் வேண்டும் என்று கூறினார்கள். அந்த ஒட்டகம் எப்படிப்பட்ட ஒட்டகம் என்று வர்ணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வர்ணனை தான் இப்பொழுது நாம் தொடர்ந்து காண இருக்கின்றோம். வாருங்கள், கடந்த பாடத்தில் நாம் என்ன செஞ்சோம்? அது வலுவழுப்பான தோல் உடையது என்பது காண்டோம். இன்னும் அதோடைய முன்னங்கால்கள் ஒட்டி இல்லாம நல்ல விசாலமா இருக்கு என்பதை எல்லாம் கண்டோம். வாருங்கள், இன்னும் அந்த ஒட்டகத்தை பற்றி நாம் தெளிவாக இன்னும் நாம் இதிலே காண்போம். அப்போ இன்னும் கவிஞர் இதுலயும் அந்த ஒட்டகத்தை தான் வர்ணிக்கிறாரு. அது எப்படிப்பட்டது என்று பார்ப்போமா? கன்வா ஃபீ ஹுர்ரதைஹா லில் பஸீரி பிஹா. இங்க இருக்கு பாருங்க, 21வது கவிதை. அப்ப இதுல கவிஞர் அவர்கள் அந்த ஒவ்வொரு பகுதியாக வர்ணிச்சுட்டு இருந்தாங்க. காலு, நெஞ்சு பகுதி, அதே போல கழுத்து, இது ஒன்னொன்னா வர்ணிச்சுக்கிட்டே வராங்க. இப்ப அந்த ஒட்டகத்தை பற்றி அதோடைய மூக்கு, அதோடைய காது, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு வர்ணிக்கிறார். அந்த மூக்கு சற்று வளைந்திருக்கும் என்றும், இன்னும் அந்த அந்த ஒட்டகத்தை உற்று நோக்கினால் அந்த ஒட்டகத்தின் காதுகள் இரண்டும் உயர்ந்த குடி உயர்ந்த குடியை சார்ந்த ஒட்டகம் என்பதை அறிவிக்கும். அதோடைய 2 காதையும் உற்று நோக்கினால் உயர்ந்த குடியை சார்ந்தது என்று அறிவிக்கும். இன்னும் எதையும் அந்த 2 கன்னங்கள், இரு கன்னங்களும் மிகவும் மென்மையானதாக, வலுவழுப்பானதாக இருக்கும் என்று புரிந்தவர்கள் அந்த காது, மூக்கு, கன்னங்களை வர்ணிக்கிறார். சரியா? பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் கன்வா உ என்றால் வளைந்திருக்கும், மூக்கு வளைந்திருக்கக்கூடிய பெண்ணொட்டகமாக இருக்கின்றது. அந்த பெண்ணொட்டகத்தின் இரு காதுகளிலே லில் பசீர் பிஹா, அந்த பெண்ணொட்டகத்தை கொண்டு உற்று பார்ப்பவருக்கு அந்த பெண்ணொட்டகத்தின் இரு காதுகளிலே இருக்கின்றது இத்துக்குன் முபீனும், தெளிவான என்ன இருக்கு? இந்த உயர்ந்த குடியை சார்ந்தது என்பது அந்த ஒட்டகத்தை உற்று பார்ப்பவருக்கு அந்த பெண் ஒட்டகத்தின் காதிலே அது தெளிவான உயர்குடையை சார்ந்தது என்பது இருக்கின்றது. அப்ப அந்த ஒட்டகத்தை உற்று பார்க்கிறவங்க அந்த காதுல என்ன இருக்குதான்? அது தெளிவான உயர்குடையை சார்ந்ததுக்கான அடையாளம் இருக்குதுன்றாங்க. பொஃபில் ஹத்தைனி, இன்னும் அந்த பெண் ஒட்டகத்தின் இரு கன்னங்களிலே தஸ்ஹீலு, வலுவழுப்பு இருக்கின்றது. சாஃப்ட்னஸ், அந்த மென்மை இருக்கின்றது. சரியா? இப்ப பாப்போமா? இதோடைய விளக்கங்களை பாருங்க. என்ன சொல்றாங்க? கன்வா என்றால் யானி நாகத்தன், எதை நாடுகிறார்? நாக்கத்தன் கன்வாவை நாடுகிறார்கள் கவிஞர் அவர்கள். நாக்கத்தன் கன்வான மூக்கு, என்னது? மூக்கு என்ன செய்கிறது? மேல் பகுதி சற்று உயர்ந்து இருக்கக்கூடிய ஒட்டகம்.
சரியா, ஒரு தக்கரு இன்னும் ஆண்பால் ஆகிறது அக்குனா. பெண் ஒட்டகம்னால கண்வான்னு சொன்னோம். இதே ஆண் ஒட்டகமா இருந்தா தக்கரு ஆண்பால் ஆகிறது அக்குனா என்று இருக்கு. சரியா, மூக்கின் மேல் பகுதி சற்று வளைந்திருக்கக்கூடிய அந்த ஒட்டகம் என்று இதிலே குறிப்பிடுகிறார்கள். சரியா, அதுக்குமா பாருங்க, கதாலிக்கு இவ்வாறு தான். இதுக்கு எப்படி கண்வான்றோன்னா இதே போல்தான் இவ்வாறு தான் பின் நாசி மக்களிலேயும் கண்வா என்றால் மூக்கு பகுதி மேல் பகுதி வளைந்திருந்தால் என்னது அதுக்கு என்ன சொல்லுவாங்க, சற்று வளைந்தோ இல்லது கொஞ்சம் என்னது உ- எப்படி இருந்தால் உயர்ந்திருந்தால் மூக்கின் மேல் பகுதி சற்று வளைந்தோ கொஞ்சம் உயர்ந்தோ தனியா அது வேற மாதிரி தெரிந்தால் அதற்கு கண்வா என்பார்கள். வகைரிஹிம் மக்கள் மக்களிலேயும் இவ்வாறு தான் கூறுவார்கள். மக்கள் அல்லாத மற்றவைக்கும் அவ்வாறு தான் கூறுவார்கள். கனா, கனா என்றால் என்ன அர்த்தம் என்று இங்கு தனியாவே நம்மளுக்கு கொடுத்துள்ளார்கள் பாருங்கள். கனா என்றால் இஹ்தீதாபுன் ஃபில் அன்ஃபி, மூக்கில் இருக்கும் லேசான வளைவு. இஹ்திதாப்னா வளைவு, மூக்கிலே இருக்கும் சரி லேசான வளைவு. ஓகேவா, அப்ப கண்வாக்கு என்னது வளைவுன்னே நம்ம சொல்லிடலாம். சரியா, உயர்ந்திருக்கும் சொல்றதை விட அதான் கொஞ்சம் வளைஞ்சு கொஞ்சம் நட்டிக்கிட்டு இருக்கும், அதான் நம்ம என்ன சொல்லுவோம், உயர்ந்திருக்கணும். அதுக்கு என்னென்ன சொல்லிடலாம், வளைவு. சரி, இஹ்திதாபுன் ஃபில் அன்ஃபி மூக்கிலே இருக்கக்கூடிய வளைவு. ஓகேவா, அப்போ மூக்கு வளைந்திருக்கக்கூடிய பெண்ணொட்டகமாக இருக்கும். இன்னும் அல் ஹுர்ரத்தான் என்றால் அல் உதுனானி, இரு காதுகள் என்று அர்த்தம். சரியா, அதுக்கப்புறம் யகூலு இதா நகரன் நாதிரு. சரியா, அப்ப பாருங்க, இங்க என்ன சொல்றாங்க, கவிஞர் கூறுகிறார். என்ன கூறுகிறார், இதா நகரன் நாதிரு, பார்ப்பவர் பார்த்தால் இலா உதுனைஹா, அந்த பெண்ணொட்டகத்தின் இரு காதுகளின் பக்கம் பார்ப்பவர் பார்த்தால் வசுஹூலத ஹத்தைஹா, இன்னும் அந்த பெண் ஒட்டகத்தின் இரு கன்னங்களின் மென்மையை, அதனுடைய சாஃப்ட்னஸை பார்ப்பவர் பார்த்தால் பான தெளிவாகிவிடும் அவருக்கு, லகு அந்த பார்ப்பவருக்கு தெளிவாகிவிடும். என்ன தெளிவாகிவிடும், ஆஹ் அது உயர்குடியை சார்ந்த ஒட்டகம் என்பது தெளிவாகிவிடும். ஒபான லகு இத்துக்குஹா, அந்த பெண் ஒட்டகத்தின் உயர்குடி சார்ந்தது என்பது என்னது அந்த பார்ப்போருக்கு தெளிவாகிவிடும். அப்ப அதுதான் இங்க சொல்ல வராங்க. அந்த பார்ப்பவர், அந்த பெண்ணொட்டகத்தை உற்று நோக்குபவருக்கு என்ன இருக்கின்றது, அந்த ரெண்டு கன்னங்களிலேயும் ரெண்டு காதுகளிலேயும் இன்னும் ரெண்டு கன்னங்களிலேயும் என்ன இருக்கின்றது, ரெண்டு கன்னங்கள்ல என்ன இருக்கு, அந்த மென்மை இருக்கின்றது, அந்த சாஃப்ட்னஸ் இருக்கின்றது. அதையும் இன்னும் அந்த ரெண்டு காதுகளிலேயும் உற்று நோக்குபவருக்கு என்ன இருக்கின்றது, தெளிவான த- அது உயர்குடியை சார்ந்தது என்பது தெளிவாக தெரியக்கூடியதாக இருக்கின்றது. சரியா, அப்ப இதுதான் என்னது, தெளிவாக விளங்கும். உயர்ந்த இனம், உயர்குடி இனம் என்பது அவருக்கு தெளிவாக விளங்கும். சரியா, அப்புறம் பாருங்க, ரவஸ் சுக்கரியு, இமாம் சுக்கரி அவர்கள் அறிவிக்கிறார்கள். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லம்மா சமிஅ ஹாதல் பைத்த, நிச்சயமா இந்த கவிதையை கேட்ட சமயத்தில், காலலி அஸ்ஹாபிஹி, நபிகளார் தங்கள் தோழர்களுக்கு கேட்டார்கள், மா ஹுர்ரதாஹா, அந்த பெண் ஒட்டகத்தின் ஹுர்ரத் என்றால் என்ன. ஹுர்ரத்னா அதோடைய அர்த்தம் என்னன்னு கேட்கிறாங்க அரபிலேயே. ஹுர்ரத்னா அதோடைய அர்த்தம் என்ன. காலபாகுகும், சஹாபிகளில் சிலர் கூறினார்கள், அல் ஐனானி, இரு கண்கள். ஹுர்ரத்துக்கு என்ன அர்த்தம் சொன்னாங்க சஹாபிகள் சில பேர், இரு கண்கள் என்று கூறினார்கள். ஒசக்கத்த பாலுகும், இன்னும் சஹாபிகளில் சில சஹாபிகள் அமைதியாக இருந்தார்கள். அப்ப ஹுர்ரத்னா என்னன்னு ரசூலா கேட்கிறாங்க. ஹுர்ரத்துக்கு என்ன அர்த்தம், கவிஞர் என்ன நாடுறாரு. நம்ம ஃபர்ஸ்ட் அர்த்தம் வச்சுட்டான்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, இங்க ஹுர்ரத்னா காது நாடுறாங்கன்னு. ஆனா இந்த ரிவாயத்தின்படி ரசூல்லா அங்க சுத்தி இந்த கவிஞர்கள் அந்த சம்பவம் நம்மளுக்கு தெரியும். ரசூல்லா கிட்ட தான் இந்த முழு கவிதையும் பாடி காட்டினாங்க கஅப் இப்னு ஜுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அந்த பாடி காட்டும் பொழுது பக்கத்துல பல சஹாபிகள் இருந்தாங்க. அப்ப கஅப் ரலியல்லாஹு அன்ஹு பாட பாட ரசூல்லா கேட்கறாங்க. அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த இடம் வரும் பொழுது இதுல வர ஹுர்ரத்துனா என்னன்னு அர்த்தம் சுத்தி உள்ள சஹாபிகிட்ட கேட்கறாங்க. சில பேர் ஹுர்ரத்துனா என்னது கண்ணு அப்படின்னு அர்த்தம்ன்றாங்க, சில பேர் அமைதியா இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரசூல்லாவே விளக்கம் கொடுக்குறாங்க. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஹுமா உதுனாஹா, ஹுர்ரத் அந்த இரண்டு ஹுர்ரத் என்பதாகிறது அந்த பெண்ணொட்டகத்தின் இரு காதுகளாக இருக்கும். நசபஹுமா இலல் கரணி, கவிஞர் இணைக்கிறார், காபு இப்னு ஜுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கவிஞர் இணைக்கிறார், அந்த ரெண்டு காதுகளையும் இணைக்கிறார்.
இகல் கரமி சங்கையின் பக்கம் என்ன சிறப்பின் பக்கம் சேர்த்து கூறியுள்ளார். சரியா? அப்ப இதுக்கு ரசூலாவே இதுக்கு விளக்கம் கொடுத்தாங்கன்னு ஒரு ரிவாயத்து, அந்த ரிவாயத்து சுத்தரி இமாம் அறிவிக்கிறாங்க. சரியா? இப்ப அடுத்து பாருங்க. அப்ப இதுல விளக்கம் புரிஞ்சிருச்சா? அப்ப இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, அது மூக்கு கொஞ்சம் வளைந்திருக்கும், அது ரெண்டு காதுலயும் அதே போல ரெண்டு கன்னங்கள்லயும் பார்ப்போருக்கு ஒரு அடையாளம் இருக்கு. இது உயர்ந்த இனம் என்று சுட்டி காட்டக்கூடிய அடையாளம் அந்த கன்னத்தையும் காதையும் பார்க்கிறவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? 22வது கவிதை இப்ப பார்ப்போம். சரி, என்ன சொல்றாங்க? ம். இந்த கவிதையில இந்த கண்களை பற்றியும் தொண்டை பகுதியை பற்றியும் என்ன சொல்றாங்க? கொஞ்சம் அந்த மூக்கு தாடைகளுக்கும் இடையே ஆஹ் தலை இருக்குல்ல, கன்னங்கள், கண்கள், தொண்டை பகுதி ரெண்டத்தையும் தாண்டி மூக்கு இன்னும் தாடைகளுக்கு இடையே ஒரு நீண்ட பாறாங்கல் அமைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. அதாவது தலைப்பகுதியை அப்படி வர்ணிக்கிறாங்க கவிஞர் அவர்கள். சரியா? இப்போ பாருங்க, அதான் இங்க சொல்றாங்க கண்கள் தொண்டையை தாண்டி. ஓகேவா? இன்னும் எதற்கு நடுவுல ஹத்துமு லஹ்யைன்னுன்றாங்கல்ல. லஹ்யைனா தாடைகள், தாடைக்கும் மூக்கு, ஹத்தம்னா மூக்கு, இந்த மூக்கு தாடைகளுக்கு நடுவுல விருத்தியில் என்ன இருக்கிறது? ஒரு நீண்ட கல் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது தலைப்பகுதி ஒரு நீண்டு இருக்குதுன்றாங்க. சரியா? அப்ப இங்க தலைப்பகுதி எப்படி இருக்குன்னு இந்த கவிதையில சொல்றாங்க. பாப்போமா? படிச்சு பாப்போமா? கண்ணமா ஃபாத்த ஐனைஹா வ மதுபஹஹா மின் ஹத்திமிஹா வ மினல் லஹ்யைனி பிருத்தீலு. அப்ப அந்த பெண் ஒட்டகத்தின் இரு கண்களையும் இன்னும் அந்த பெண் ஒட்டகத்தின் தொண்டை பகுதியையும் தவறிவிட்டதை போல தவறவிட்டதை போல இருக்கின்றது. மின் ஹத்தமிஹா வ மினல் லஹ்யைனி. இன்னும் தவற விட்டதுன்னா அதை தாண்டிருச்சு, அதை தாண்டி அந்த கண்ணையும் அந்த தொண்டை பகுதியும் தாண்டி, அதான் நான் தாண்டின்னு சொன்னேன். சரியா? அது தவற விட்டு அங்க இருந்து அதோடைய தலைப்பகுதி அதை தாண்டி மின் ஹதுமிஹா வ மினல் லஹ்யைனி. சரியா? அந்த பெண் ஒட்டகத்தின் மூக்கு இன்னும் அந்த தாடைகளில் இருந்தும் அந்த பெண் ஒட்டகத்தின் மூக்கில் இருந்தும் அது ரெண்டத்திலிருந்தும் விருத்தியிலும் ரெண்டத்திலிருந்து சேர்ந்து என்ன இருக்கிறது? நீண்ட கல் இருக்கின்றது. அதான் ஒரு தலை பகுதி இருக்கின்றது. அத பாருங்க. மதுபஹான மன்ஹருஹா. அந்த ஒட்டகத்தின் அறுக்கும் இடம்னா மது தபஹ. அப்ப மன்ஹருஹா, அது தபுகின்றது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க நம்மளுக்கே தெரியும். அதாவது ஆடு மாடு இதற்கு தான் தபஹ் என்பார்கள். நஹரு என்பதுதான் ஒட்டகத்துக்கு கூறுவார்கள். அதனால்தான் மதுபஹ் என்று இங்க ஒட்டகத்துக்கு கூறியுள்ளார்கள். அதுக்குதான் அதற்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது மன்ஹருஹான்னு சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுத்து உள்ளார்கள். சரியா? அப்ப இப்ப மாத்தி மாத்தி புழங்குறாங்க இந்த காலத்தில். ஆனா உண்மையிலேயே நஹர் என்பது ஒட்டகத்தை மட்டும்தான், ஒட்டகத்தை அறுப்பதற்கு தான் நஹர் என்று கூற வேண்டும். வேற ஆடு மாடை அறுத்தால் தான் தபஹ் என்று கூற வேண்டும். அங்க நஹரு சொல்லக்கூடாது. அப்ப இந்த மாதிரி துல்லியமான அதுக்கு வித்தியாசம் இருக்கின்றது. அதைதான் கவிஞர் ஷாரிஹ் அவர்கள் மதுபஹ் என்று வந்துள்ளது. அதுக்கு என்ன அர்த்தம்? மன்ஹருஹா, அந்த பெண் ஒட்டகத்தை அறுக்கும் இடம், அதான் கழுத்துன்னு அர்த்தம். சரியா? ஒல் ஹத்தும் ஐநா நமக்கு தெரியும், அதனால அதுக்கு வழங்க கொடுக்கல. ஹத்தும் நாள் மௌதி உள்ளது எக்காவோ அலைஹில். ஆஹ் அது ஒரு இடமாகும். அல்லது எக்காவோ அலைஹில் ஹிதாமு. ஓகேவா? மூக்கணாங்கயிறு எதன் மீது நிகழுமோ அத்தகைய இடமா இருக்கும். மூக்கணாங்கயிறு எங்க கட்டுவாங்க? மூக்குல தானே. அதான் மூக்குன்னு நம்ம அர்த்தம் வச்சோம். அந்த இடம் தான். ஓகேவா? அந்த மூக்கணாங்கயிறு கிடையாது, மூக்கணாங்கயிறு கட்டுற இடம் அது மூக்கு தான். சரியா? இப்போ மூக்கணாங்கயிறு எந்த இடத்தின் மீது நிகழுமோ அத்தகைய இடமா இருக்கும். சரியா? அதுவா பிருத்தீல் என்றால் ஹஜருன் முஸ்தபீலுன், நீளமான கல்லாகும். அப்ப பிருத்தீல்னா நீளமான கல்லு. இப்போ கல்லை கொண்டு கல்ல நாடல, தலை மண்டை, அந்த கண்ணு அந்த மூக்குக்கும் தாடைக்கும் நடுவுல இருக்கக்கூடிய என்னது? நீளமான நீளமான கல்லுனா நீளமான தலை உடையது அப்படின்னு அர்த்தம். சரியா?
அப்ப இந்த கவிதையில கவிஞர் அவர்கள் சொல்ல வர்றது என்னது? கண்ணுக்கும் அதோடைய தொண்டையை விட்டும் தள்ளி போய் மூக்குக்கும் தாடைக்கும் நடுவுல என்ன இருக்கான்? அந்த மூக்குக்கும் இரு தாடை லஹ்யை, இரு தாடைகள், சரியா? அந்த இரு தாடைகளுக்கும் நடுவுல இந்த பிருத்தியில ஒரு நீண்ட கல் இருக்கு, அதாவது நீண்ட தலை இருக்குதுன்னு சொல்ல வரேன். சரியா? இதுவெல்லாம் நாம் அந்த ஒட்டகத்தை காணும் பொழுது, இந்த கவிதை எல்லாம் நாம் அந்த ஒட்டகத்தை பார்க்கும் பொழுது நன்கு தெளிவாக புரியும். இந்த ஒட்டகத்தை ஒவ்வொரு பகுதியாக நம்மளுக்கு கவிஞர் அவர்கள் வர்ணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதனால அந்த ஒட்டகத்தை நாம் தெளிவாக பாடும் பொழுதுதான் நம்மளுக்கு என்ன செய்யும்? இது தெளிவாக நம்மளுக்கு புரியும். சரியா? அடுத்து பார்ப்போமா? அடுத்து பாருங்க. கவிதை 23, துமிர்ரு. அப்ப இதுல கவிதை நம்ம 23ல கவிஞர் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, பேரிச்ச மட்டையை போல முடி கொத்துகள், நல்லா குமிஞ்ச முடி இருக்குல்ல, அதாவது நல்லா நம்ம குதிரை வால் பார்த்தா தெரியும், நல்லா கொழு கொழு நல்லா இருக்கும். அந்த குவிஞ்ச முடியுடைய முடி கொத்துகளுடைய, ஓகேவா, பேரிச்ச மட்டையை போன்று முடி கொத்துகளுடைய அதோடைய வாலை அசைச்சுக்கிட்டே இருக்குதான். சரியா? அந்த ஒட்டகத்துடைய வாலை அசைச்சுக்கிட்டே இருக்குதான். ஓகேவா? அதுக்கப்புறமா சொல்றாங்க, ஆஹ் அந்த இதற்கு, அந்த பெண் ஒட்டகத்திற்கு பால் சுரப்பதில்லை. பால் சுரப்பது மடி, பால் சுரப்பதில்லை. அதனால் பால் சுரக்காத மிருகங்கள் ரொம்ப பலமா இருக்குமா. அதனால இந்த ஒட்டகம் பால் சுரக்காத ஒட்டகம். அதனால் இந்த ஒட்டகம் பலமான ஒட்டகம் என்று குறிப்பிடுகிறார்கள். படிப்போமா? பார்ப்போம். பாருங்க, 23வது கவிதை. துமிர்ரு, அது அசைக்கிறது, சுழற்றுகிறது. அந்த பெண் ஒட்டகம் சுழற்றுகின்றது. மிஸ்ல அசீபின் நகலி தா ஹுசலின், முடி கொத்துகள் உடைய, அந்த முடி கொத்தா இருக்கக்கூடிய அந்த முடி கொத்துகளுடைய அந்த இன்னும் பேரிச்ச மட்டையை போன்றுள்ள அந்த வாளை அசைக்கின்றது. ஃபி காரிஸின். அப்ப இங்க என்ன சொல்றாங்க? ஆஹ் அதாவது வாரிஸ் என்றால் லர் என்ற அர்த்தம் கீழே நம்ம பார்ப்போம். சரியா? மடின்னு அர்த்தம். ஓகேடா? மடியிலே, மடினா எது? அந்த பால் மடி இருக்குல்ல, மிருகங்களுக்கு இருக்குல்ல, மாடுகளுக்கு, ஒட்டகத்திற்கு, எல்லாத்துக்கும் இருக்கும் அந்த பால் மடி. பெண் ஒட்டக, பெண் பெண் மிருகங்களாக இருக்கக்கூடியது இருக்கு, அந்த மடி இருக்கும், பால் சுரக்கக்கூடிய அந்த மடி. ஓகேவா? அந்த மடியிலே, ஓகேவா, அதான் இங்க சொல்றாங்க, மடியிலே லம் தஹவ்வன்ஹுல் அஹாலீலு, லம் தஹவ்வன்ஹுல் அஹாலீலு, அந்த பால் வெளியேறும் இடம் என்ன செய்யவில்லை? அந்த மடிக்கு மோசடி செய்யவில்லை. ஓகேவா? அப்பனா துரோகம் செய்யவில்லை, அது ஏமாற்றவில்லை. ஓகேவா? பால் வரும் துவாரங்கள் அந்த என்னது மடிக்கு துரோகம் செய்யலைன்னா, பால் வந்து துரோகம் செய்யல, பால் வந்துட்டா வீக் ஆயிடும். அதனால பால் வந்து அதுக்கு துரோகம் செய்யல, பால் வராம உள்ளேக்குள்ளேயே பால் இருக்கறனால என்னது, அந்த பெண் ஒட்டகம் இன்னும் பலமானதாகவே இருக்கின்றது என்று கூற வருகிறார்கள். சரியா? அதான் இங்க சொல்லியிருக்காங்க. வாருங்கள் கொள்வது படிப்போமா? அதோடைய விளக்கத்தை பார்ப்போமா? துமிர்ரு விலம்மி தாயில் முசன்னாத்தின் படிக்கணும். சரியா? 2 புள்ளி உள்ள தாவுக்கு லம்மை கொண்டு, தாவுக்கு 2 புள்ளி தானே இருக்கும், இப்ப 2 புள்ளி உள்ள தாவுக்கு லம்மை கொண்டு படிக்க வேண்டும். ஓகேவா? மின் ஃபௌக்கின், மேல் பகுதியில் 2 புள்ளி, கீழ்ப்பகுதியில 2 புள்ளினா அது யாவாயிடும். இப்ப மேல் பகுதியில் 2 புள்ளி உள்ள தாவுக்கு லம்மை கொண்டு படிக்க வேண்டும். தூ. ஓகேவா? ஐ துமிர்ரு அஹ், துமிர்ரு தனபன், வாளை அசைக்கின்றது. ஓகேவா? அந்த வாளை சுழற்றுகின்றது. மிஸ்ல, அந்த வால் எப்படி இருக்கு? மிஸ்ல அசீபின் நகலி தாஹுசலின், முடி கொத்துகளுடைய பேரிச்ச மட்டையை, பேரிச்ச மட்டையை போன்றுள்ள வாளை அசைக்கின்றது. ஓகேவா? அதுக்கப்புறமா பாருங்க, ஒல் ஃபுசலு, ஃபுசல் என்றால் ஜம்உ ஃபுஸ்லத் மினஷாரி, முடியிலிருந்து. ஷாருன்னா முடி. ஓகேவா? அப்ப முடியிலிருந்து ஒரு கொத்து,
அதோடைய பன்மை தான் ஃபுசல், கொத்துகள், முடி கொத்துகள்னு அர்த்தம். ஓகேவா? ஒல் காரிசு, காரிஸ் என்றால் அவ்வர்உ. என்ன அர்த்தம்? காரிஸ் என்றால் மடி. ஓகேவா? மடி என்று அர்த்தம், அதாவது பால் மடி. அஸ்லுஹு மின் கௌலிஹிம், இந்த வாரிசுடைய அசல் ஆகிறது அந்த அரபியர்களுடைய சொல்லிலிருந்து இருக்கிறது. கரசத்தின் நாக்கத்து, நாக்கத் ஆகிறது. அதாவது நாக்கத், அந்த பெண் ஒட்டகம் பால் குறைந்து விட்டது. இதா கல்ல லபனுகா, அந்த பெண் ஒட்டகத்தின் பால் குறைந்து விட்டால் என்ன சொல்லுவாங்க? கரசத்தின் நாக்கத்து என்று கூறுவார்களாம். இப்ப பெண் ஒட்டகத்தின் பால் குறைந்து விட்டால் கரசத்தின் நாக்கத்து. அப்போ பால், அந்த பெண் ஒட்டகம் பால் குறைந்து விட்டது அப்படின்னா அல் காரிஸ்னா, அப்போ குறைந்த பால் தரக்கூடிய மடி உடையதுன்னு அர்த்தம். ஓகேவா? அதான் இங்க சொல்றாங்க ஃபி காரிசின், குறைந்த இப்போ காரிஸுக்கு வெறும் மடின்னு சொல்லாம என்ன அர்த்தம் வைக்கலாம்? குறைந்த பால் தரக்கூடிய மடி உடையது அப்படின்னு அர்த்தம் வைக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறமா பாருங்க என்ன சொல்றாங்க. வல் அஹாலீலு மஹ்ரஜுல் லபனி, பால் வெளியேறும் இடம், அந்த துவாரம், அந்த கடைசியில பால் வரக்கூடிய அந்த துவாரம். ஓகேவா? யானி, நான் கவிஞர் நாடுகிறார், அன்னஹு, நிச்சயமாக, விஷயமாகிறது, கது எபிச லபனுஹா, அந்த பெண் ஒட்டகத்தின் பால் காய்ந்து விட்டது, அதாவது காலி ஆயிருச்சு. பெண் ஒட்டகத்தின் பால் வற்றி விட்டது முழுமையாக. ஒய்தா காலத்தின் நாக்கத்து, பெண் ஒட்டகம் ஆகியிருந்தால் ஹாயிலன், கர்ப்பமாகாததாக ஆகியிருந்தால், ஹாமில்னா கர்ப்பமா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, ஹாயில்னா கர்ப்பமாகாதது. ஓகேவா? கர்ப்பம் ஆகாததாக அந்த பெண் ஒட்டகமாக இருந்தால், இன்னும் லா துஹ்லபு, இன்னும் கறக்கப்படாத, பால் கறக்கப்படாததாக பெண் ஒட்டகமாக இருந்தால், கானத் அக்வாலஹா அல அல செய்ரி, பிரயாணத்தின் மீது அந்த பெண் ஒட்டகம் மிகவும் என்னவாக இருக்கும்? பலம் மிக்கதாக இருக்கும். ஓகேவா? அப்ப நீண்ட பயணத்திற்கு மிகவும் வலிமையுடையதாக இருக்கும். ஓகேவா? அப்ப அதுதான் நம்ம முன்னாடி சொன்னோம். அப்ப கவிஞர் அவர்கள் என்ன சொல்றாங்க? அது அந்த துவாரங்கள், அந்த பால் சுரக்கும் துவாரங்கள் மோசடி செய்யவில்லை. அந்த மடிக்கு மோசடி செய்யவில்லைன்னா, அந்த குறைவாக பால் தரும் மடிக்கு மோசடி செய்யலைன்னா, பால் வந்துருச்சுன்னா அது வீக் ஆயிடும். அப்படி பால் வெளியே வந்து அதுக்கு மோசடி செய்யல. ஓகேவா? இதிலே நம்மளுக்கு சில விஷயங்கள் பார்த்தால் நன்கு புரியும். இங்க பாருங்க, அசீபன் நகலுன்னாங்களே பேரிச்ச மட்டைன்னு, அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? வால் மாதிரி இருக்கா, நல்லா கொத்து கொத்தா. இதுதான் அசீபன் நகல், பேரிச்ச மட்டை கொத்துகள். ஓகே, அப்படியே கொத்து கொத்தா வால். அதோடைய வால் இப்படிதான் இருக்குங்க, அந்த ஒட்டகத்துடைய வால் இப்படிதான் இருக்குங்க. இந்த இருக்குல்ல பாருங்க, இந்த வால் இருக்குல்ல, இந்த வாலையும் இதையும் எப்படி ஒப்பிடுறாங்க பாத்தீங்களா? இது நல்லா கொத்து கொத்தா இருக்கா, இதையும் வாலையும் என்ன செய்யறாங்க? ஒப்பிட்டு கவிஞர் பேசுறாங்க. சரியா? அதே போல பாருங்க, இதுல உங்களுக்கு இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பகுதியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எது எது என்னென்ன. மன்ஹர் நகருன்னாங்களா, இங்க பாத்தீங்களா? அங்க நகர் இருக்கா. இப்படி ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கின்றது. அதுக்கு எல்லாமே இதிலே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. இதிலேயும் இன்னும் தெளிவாக இருக்கின்றது. ஒவ்வொரு பகுதியும் இங்க தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல நம்மளுக்கு ஒன்னொன்னு கூறினார்கள். அந்த ஒட்டகம் படிச்சோம்ல, மூக்கனாங்கயிறு கட்டுற இடம், இதுதான் அந்த இடம். ஓகேவா? மூக்கனாங்கயிறு கட்டுற இடம். தாடன் படிச்சோம்ல, இந்த இடம் இங்க, இங்க பின்னாடி ரெண்டு தாடை போகும், அதுதான் அந்த இடம். இப்ப இந்த மூக்கனாங்கயிறுல இருந்து இன்னும் இந்த தாடையிலிருந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு பாறாங்கல் போகுதுனாங்கல்ல, இந்த மண்டை போகுது பாத்தீங்களா மேல, இன்னும் விலகி இருக்கு அந்த பெரிய மண்டை, கண்ணை விட்டு விலகி இருக்கு. அது நகரு, கழுத்தை விட்டு விலகி இருக்குன்னாங்களா, அது ரெண்டுத்தையும் விலகி இந்த தாடையிலிருந்து அப்படியே மூக்கனாங்கயிறு வழியா ஒரு பாறாங்கல் போகுது, அதாவது அதோடைய மண்டை. சரியா? இதுதான் நாம் பார்க்க வேண்டும். இந்த போட்டோவை காட்டினால் உங்களுக்கு நன்கு விளங்கும் என்பதனால் தான் இதை காட்டினோம். சரியா? அதை ஏமாத்தல. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம தொடர்ந்து மீதமுள்ள கவிதைகளை நாம் அடுத்தடுத்த பாடத்தில் தொடர்ந்து காண்போம். ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.